நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைவர் தந்த தமிழ் கொடை அண்ணன் சீமான் உங்களோடு. விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், அவர்களும் பண்ண போறான், கட்டி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான், மிச்ச வீதி திராவிடத்தை பிச்சு எறிய காட்டா வாரான், சாதி மோகம் விட்டு ஒழிய கத்தி கத்தி சென்று வாரான், பத்தி எறியும் நாட்டுக்குள்ள பச்சை மண்ண வீட்டு வாரான், அவன பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான், அடங்கானலாய் வாரான், அவர்களும் வந்து போறான். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இல்ல கொஞ்சம் இப்படி தள்ளி பேருந்துக்கு போக வழி விடுங்க. கொஞ்சம் நீங்க இப்படி வாங்க, இந்த பக்கமா வாங்க, கொஞ்சம் இப்படி வாங்க, இப்படி வாங்க, தயவு செய்து வாங்க, போக்குவரத்துக்கு நெரிசல் ஆக்காதீங்க. வா சொல்றதுக்கல்ல, இன்னைக்கு வா, இவ்வளவு இடம் இருக்குல்ல, இங்க வா, வா, போங்க போங்க, நிக்காம போக விடு, தள்ளி வாங்க, இப்படி தள்ளி. அவ்வளவுதான். டேய் டேய், அந்த வண்டியை கொஞ்சம் தள்ளி போடுற. ஏய், வண்டியை தள்ளி போடுமா, தள்ளி போடு. ஐயா ஐயா, சரி பண்ணி விடு, நிக்க விட. கொஞ்சம் தள்ளி நின்னுட்டா தடை இல்லாம போய்கிட்டு இருப்பாங்க. தம்பி, டேய், அந்த வண்டி, டேய், கொஞ்சம் தள்ளி போடுறா, இடையூறு பண்ணாதடா. எதுல?
அப்படியே இருக்கட்டாங்க. ஏய் போடா நீ பின்னாடி போடா. ஏய் வண்டி மேலே எங்க இருக்குன்னு பார்ப்போம். இது பின்னாடி போட்டு போதுண்டா, அப்படியே போதுண்டா. அண்ணன் முடிஞ்சிருக்கு. கட்டாது. போங்க, நிக்காம போங்க. அண்ணே போதுண்டா, காட்டி அப்படியே இருக்கட்டும். அண்ணன் என்னையே தான் மறைக்கிறாரு. வண்டி சொல்லிட்டீங்க போட்டு போதா. எஸ்டி வேணாம். ஓகே, இது பார்த்துக்கலாம். எனக்கு சொன்னாரு சைடாக இருக்கு, சைடு வண்டி என்னுடைய பேரன்புமிக்க பெற்றோர்கள் உயிருக்கிலே என்னுடன் இருந்தார்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கமும். நாம் ஒரு மாற்றம் என்கிற பெரும் கனவை சுமந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டில் 15 ஆண்டுகளாக பாடுபட்டு வருகிறோம். இதுவரை இருந்த அரசியல் கட்சிகள் போல அல்லாமல் மற்றொரு அரசியல் கட்சியாக இல்லாமல் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே இந்த மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுத்து வருகிறோம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை உருவாக்க நினைக்கிறோம். இங்கே ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு, ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள், லட்சியவாதிகள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். என்ன அடிப்படையை மாற்றுவது, என்ன அமைப்பை மாற்றுவது, என்ன ஆட்சி முறையை மாற்றுவது என்று நீங்கள் எண்ணக்கூடும். இங்கே யார் வந்தாலும், திமுக வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், அதிமுக வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும். இவர்கள் ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்வார்கள் கூட்டணி என்று, அவர்கள் ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்வார்கள். பிஜேபி வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் அதே நிலைமைதான். இங்கே காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுக்கும் வெவ்வேறு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டு கட்சிக்கும் ஒரே கொள்கை தான். கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் என்ன மாறும். இந்த நாட்டை 15 ஆண்டுகளாக 10 ஆண்டுகள் முழுமையாக ஆண்டிருக்கிறது பாரதிய ஜனதா. 15வது ஆண்டு போகிறது 3வது முறையாக. மொத்த நாட்டையும் பிச்சைக்கார நாடாக மாற்றியதை தவிர ஒன்றும் சாதிக்கல. 22 மாநிலங்களை ஆண்டுச்சு. 27 பெரும்பாலான மாநிலங்கள் பிஜேபி தான் ஆண்டுது. இங்கே ஆள துடிக்குது, இங்கே எப்படியாவது வந்துடணும். பிஜேபி ஆண்ட மாநிலங்களில் அந்த நாடு கல்வியில் நிறைவேற்றிருக்கா, வேலை வாய்ப்பில் நிறைவேற்றிருக்கா, மருத்துவத்தில் தரத்தை உயர்த்தியிருக்கா, வறுமை ஏழ்மை இல்லாம முடிஞ்சிருக்கா. கடைசியா இலவசம் கொடுக்க மாட்டேன் பிஜேபி இலவசம் கொடுக்க. பீகார் தேர்தல்ல ஒரு குடும்ப அட்டைக்கு 10,000 போட்டு ஆரம்பிச்ச கட்சி அதுதான். அதை பார்த்தா ஸ்டாலின் 5,000 போட ஆரம்பிச்சார். அதாவது நல்லதை பார்த்து யாரும் பின்பற்றதில்லை, கெட்டதை பார்த்து பின்பற்றுவதுதான். பிஜேபி 22 மாநிலங்களை ஆண்டு செய்யாத நல்லதை, இந்திய நாடு முழுமைக்கும் ஆள கொடுத்து செய்யாத நல்லதை இந்த ஒரு மாநிலத்தில் வந்து என்ன செய்துவிடப் போகிறது என்று கேட்டால் ஒன்று. அதேதான் காங்கிரஸ். விடுதலை பெற்ற இந்தியாவை 80 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளுக்கு மேல ஆண்டது காங்கிரஸ் தான். இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை, வறுமை,
பசி பஞ்ச வேலையின்மை இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி ஆட்சி காங்கிரஸ் தான். தமிழ்நாட்டில் நாம் இவ்வளவு துன்பதுயரங்களை இத்தனை பிரச்சனைகளை அடிப்படை இப்ப சங்கத்திடல்னு ஒரு கிராமத்துக்கு போய் குறை மக்கள்கிட்ட பேசிட்டு வந்தேன். ஒரு தங்கச்சி எழுதி பட்டியல் கொடுக்குது, புதுசா ஒரு கிராமத்தை உருவாக்கணும் என்ற எந்த வசதியும் இல்ல, மின்சாரம் இல்ல, சாலை வசதி இல்ல, ரேஷன் கடை இல்ல, கழிவறை வசதி இல்ல, பாதை இல்லை, எந்த வசதியும் இல்ல. அப்ப புதுசா ஒரு கிராமத்தை கட்டமைக்கணும். அப்போ இத்தனை ஆண்டுகள் ஆண்டு பிரச்சனையை தவிர எதையுமே இந்த கட்சிகள் ஆட்சிகள் நமக்கு தரல. தேர்தல் வரும்போது மட்டும் அதிக பாசத்தில் அக்கறையில் நமக்கு இலவசங்களை அறிவிப்பார்கள். அக்கறை போல ஏதோ வளர்ச்சிக்கு உதவுவது போல 8000 டோக்கன், 10,000 டோக்கன், பருப்பு கிலோ 1 கிலோ, எண்ணெய் 1 கிலோ, பிரிட்ஜி 2000 குடும்ப தலைவிக்கு, 2000 குடும்ப தலைவிக்கு, 2500 குடும்ப தலைவிக்கு. இதையெல்லாம் எப்படி நாட்டை மக்களை நேசிக்கிற மக்களால் பிள்ளைகளால் எப்படி ஏற்க முடியும் பாருங்க. போன 5 ஆண்டு 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுத்தீங்க, இப்ப ஏன் 2000 உயர்த்துறீங்க? எதனால உயர்த்துறீங்க? எதனால என் தாய்மார்கள் என் அக்கா தங்கையின் வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சா உயரலையா? இல்ல 1000 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சா? எதுக்காக 2000 ரூபாய் உயர்த்தி கொடுக்க வேண்டிய தேவை வருது? ஆட்சியை சரியா செய்யல, நல்லாட்சி கொடுக்கல. நல்ல ஆட்சி என்பது 1000 500 கொடுத்து சரி செய்வதல்ல. 1000 500க்கு கையேந்தாது, எதிர்பார்க்காது அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவர்களே அந்த வருவாயை சம்பாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற ஆட்சி தான் சிறந்த ஆட்சி. அதுதான் நல்லாட்சி. அதுதான் ஒரு தலைவனின் ஆட்சியாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஆட்சியை செய்யாமல் இப்போ 1000 ரூபாய் கொடுக்கறதுல 950 கோடியை ஒரு மாசத்துக்கு இழக்குது. ஆண்டுக்கு 12,000 கோடியை இழக்குது. இந்த 12,000 கோடியை வைத்து ஒரு தொழிலை தொடங்கி அதில் முதலீடு செய்து ஒரு நிரந்தர வருவாயை பெருக்கிக் கொள்ள, நிலையான வருவாயை பெற ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பதுதான் தீர்வாக இருக்க முடியும். தேவைக்கு ஏற்ப அப்பப்போ ஒரு 1000 2000 கொடுத்து ஏமாத்துவது சரியாக வராது. ஒரு நாட்டை நல்ல வழியில் நடத்தி செய்கிற தலைவனின் ஆட்சி அதுவல்ல. மாணவர்களுக்கு 1000, படிக்க போற பெண்களுக்கு 1000, தேர்தல் வரும்போது வங்கி கணக்கில் 5000, 8000 டோக்கன், 10,000 டோக்கன் என்று கொடுப்பது ஏமாற்று. வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம் என்பதை கற்றறிந்த பிள்ளைகள் அறிவீர்கள். என் பெற்றோர்களும் பேரன்புமிக்க என் சொந்தங்களும் இதை அறிய வேண்டும். இப்படியே போய்கொண்டிருந்தால் நாம் 10 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்கிறார்கள். எதற்காக பெற்றார்கள் என்று சொல்ல முடியுமா? மக்களுக்கு தெரியுமா இந்த கடன் அவர்கள் சம்மதத்தோடு பெறப்பட்டிருக்கா? அவர்களுக்கு தெரிஞ்சு பெறப்பட்டிருக்கா? அவர்கள் உடன்பாடு இருக்கிறதா? அந்த கடனில் 10 லட்சம் கோடி யாரை கேட்டு பெற்றார்கள்? எதற்காக பெற்றார்கள்? பெற்று நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு நலத்திட்டத்தை. ஒன்று, நாட்டு மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்தேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்தேன், படிக்க கல்வி கொடுத்தேன், பார்க்க நல்ல மருத்துவம் கொடுத்தேன், பயணிக்க நல்ல சாலை கொடுத்தேன், போவதற்கு போக்குவரத்து பேருந்து தரமான பேருந்தை கொடுத்தேன், குடிக்க தூய நீரை கொடுத்தேன், படித்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை கொடுத்தேன், பசி பஞ்சம் இல்லாத வறுமை ஏழ்மை இல்லாத வாழ்க்கை தரத்தை மக்களுக்கு கொடுத்தேன். ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒன்றுமில்லை. அப்ப இந்த 10 லட்சம் கோடி எதற்கு பயன்பட்டது என்ற கேள்வியை ஒவ்வொரு குடிமகனும் எழுப்பி பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் எழுப்பி பார்க்கணும். இந்த கடனை யார் கட்டுவா? 1 லட்சம் கோடி வட்டி வருகிறது, அதை யார் கட்டுவா? எங்கிருந்து கட்டுவார்கள்? நாம் ஏன் அந்த வட்டிக்கு வரியை செலுத்த வேண்டும்? நமக்கு வந்த பயன் என்னதனால்? நம் பிள்ளைகளை இன்றும் கட்டணம் கட்டித்தான் தனியார் பள்ளியில் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கட்டணம் கட்டித்தான் இன்னும் மருத்துவத்தை தனியார் முதலாளிகளிடம், தனியார் மருத்துவமனைகளில் பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் பல மடங்கு மின் கட்டணத்தை உயர்த்தி கொண்டே போகிறார்கள். ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் மட்டும் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார். சொத்து வரியை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். சொத்து வரி அதிகப்படுத்துகிற போது வாடகை வீட்டில் இருக்கிறவர்கள், வாடகைக்கு கடை நடத்துகிறவர்களுக்கு அந்த வாடகை விலை கூடும். வாடகை கூடும். ஏன்? சொத்து வரியை கட்டுகிறவன் கையிலிருந்து கட்ட மாட்டார், வாடகையை கூட்டுவார். அதிலிருந்து எடுத்துத்தான் சொத்து வரியை கட்டுவார். ஒரு இடம் வாங்கினால் பத்திர பதிவு
பல மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அப்போ தவிர்க்க முடியாத அடிப்படை தேவைகளில் கட்டணத்தை கூட்டிவிட்டு இலவசம் தருகிறோம் இலவசம் தருகிறோம் என்று இலவசம் எங்கிருந்து தருகிறீர்கள் அந்த பணத்தை வைத்து. அப்போ தேர்தல் வரும்போது மட்டும் எதையாவது கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்கை பறித்து மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் தலைவனும் அல்ல. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைப்பவன் எவனோ அவன்தான் இந்த நாட்டிற்கு அவசியமான தலைவன். அவன்தான் சிறந்த ஆட்சியாளனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட தலைவனை தேர்வு செய்கிற வாய்ப்பை தான் இந்த தேர்தல் என் சொந்தங்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதனால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை ஏற்கனவே ஆட்சியில் இருந்தார்கள், அவர்கள் ஆட்சியில் வாழ்ந்து பார்த்து விட்டீர்கள். என்ன நிறைவு கண்டீர்கள்? இந்த ஆட்சியின் சிறப்பை சொல்லுங்கள். என்ன இந்த ஆட்சியின் சிறப்பு? 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்து என் அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபாய் கூட சம்பாதித்துக் கொள்ள முடியாத வறுமை நிலையில் வைத்து 30 ரூபாய் ஒரு நாளைக்கு மாசம் 1000 ரூபாய். 60 ஆண்டுகள் ஆட்சியின் சாதனை இதுதான். 60 ஆண்டுகள் ஆட்சியின் சாதனை ரேஷன் கடையில் இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளர்க்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் இன மக்களை வைத்ததுதான் சாதனை. இந்த நிலையில் போனால் எப்படி? அரப்பவன் தாலிக்கு தங்கம் இலவசம், 1 பவன் தாலிக்கு தங்கம் இலவசம், அண்டா இலவசம், குண்டா இலவசம், பரிசு பொட்டி, மூக்குத்தி, கொலுசு, தோடு, இதெல்லாம் ஒரு நாட்டில் ஆட்சி அரசியல் என்றால் இந்த நாடு எங்கே போய் நிற்கும் என்று என் அன்பு சொந்தங்கள்லாம் சிந்தித்து பார்க்கணும். உலகத்தில் எந்த நாட்டில் கொலுசு, மூக்குத்தி, குவாட்டு, இந்த சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து ஓட்டு கேட்கப்படுது? அருகில் இருக்கிற கேரளாவில் ஏதாவது ஒரு கட்சி, இதே காங்கிரஸ் இருக்கிறது, இதே கம்யூனிஸ்ட் இருக்கிறது, இதே பிஜேபி அங்க இருக்கிறது, ஒரு இலவசம் அறிவிக்கலையே, ஓட்டுக்கு காசு கொடுக்கலையே. ஏன் காசு கொடுக்க சொல்லுங்க? திரத்தி அடிப்பான். இலவசம் அறிவிச்சா தோத்து போவான். இலவசம் அறிவிக்கிற கட்சி தோத்து போகும். ஏன்? அவன் தன்மானத்தோடு வாழ்கிற மலையாளியாக இருக்கிறான். நாம் மானங்கட்ட தமிழர்களாக இருக்கிறோம். யாரா நீ? எதுக்குடா எனக்கு இலவசம் கொடுக்குற? எனக்கு சேவை செய்ய வர நீ ஏன் எனக்கு காசு கொடுக்கிற? காசை கொடுத்து உங்களுக்கு சேவை செய்ய 30 கோடி செலவு செய்து உங்களுக்கு சேவை செய்ய அவர்கள் என்ன மகாத்மாக்களா இல்ல கடவுள் அவதாரங்களா? யார் அவர்கள்? இதை என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உங்கள் மதிப்புமிக்க வாக்கு மகத்தான மாறுதலை இந்த மண்ணில் செய்ய வேண்டும். மாற்றம் என்பது என் உடன் பிறந்தார்களே சொல் அல்ல செயல். அந்த மாற்றம் எங்கிருந்து வர வேண்டும்? என்னிலிருந்து. உங்கள் மகன் ஆங்கிலம் கடவாமல் பேச வேண்டும் என்று முடிவெடுத்தால் என்னிலிருந்து தான் தொடங்க வேண்டும். நான் கேட்பேன், என் தாய்மொழியை நான் பேசாது வேறு யார் பேசுவார் என்று கேட்டு நான் ஆங்கிலத்தை தவிர்த்து பேசுவேன். கூடுமானவரை புரியவில்லை என்றால் திருப்பி வந்து ஆங்கிலத்தில் சொல்லி திருப்பி அதை தமிழில் சொல்வேன். ரோட்ல அப்படின்னு இல்ல, சாலையில, பஸ்ல இல்ல, பேருந்துல திரும்பி சொல்லுவேன். ஏன்னா கேட்கிறவங்களுக்கு பதியணும். இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, பேசுங்க. சொந்த தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம். பேச மாட்டாங்க. இப்பவே இங்க வாங்க, வசந்தம் ஃபேஷன் அப்படிதான் எழுதியிருக்கு கடையில. அங்க வாங்க, சிக்கன் சென்டர். கோழி கடைன்னு எழுதுனா எல்லா கோழியும் பறந்து கறி நல்லா சுவையா இருக்காது. வசந்தம் ஃபேஷன். அப்ப என்னன்னா நமக்கு என்ன எழுதுறோம்? இறைமகன் இயேசு தந்தைட்ட வென்றார். என் தந்தையே இவர்களை மன்னிங்க, என்ன செய்யறனே தெரியாம செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என் மக்கள் என்ன செய்யறனே தெரியாம செஞ்சிட்டாங்க. தன் தாய்மொழியை அவர்களே அழித்து சிதைத்து விட்டார். திராவிடர்கள் சாதித்தது இது ஒன்றுதான். தமிழை ஆங்கிலத்தில் எழுதுகின்றார்கள், ஆங்கிலத்தை தமிழில் எழுதுகின்றார்கள், சாதித்தார்கள். தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசுகின்றார்கள், சாதித்து விட்டார்கள். என் மொழி செத்து போனது. நாங்கள் தமிழர்கள் இல்லை, தமிழர்கள். இந்த இனத்தை மறுபடி உயிர்ப்பித்து தூய தமிழினமாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் கையில். உங்கள் மகன் சாதிப்பேன். எப்படி சாதிப்பாய்? கல்வியில் இருந்து ஆரம்பிப்பேன். தமிழ் பயிற்று மொழி,
ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழிகள். விரும்பினால் எம்மொழியின் கற்போம், நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழும். ஏன் என் மொழி என்பது என் முகம், என் மொழி என்பது என் முகவரி, மொழி என்பது என் உயிர், மொழி என்பது என் அடையாளம், மொழி என்பது என் கலை இலக்கியம், என் மொழி என்பது என் அறிவியல், அரசியல், புவியியல், வரலாறு, அரசியல் எல்லாமே எனக்கு மொழிதான். அதனால் என் மொழியை சிலை அழிய நான் விடமாட்டேன். இப்படி எழுதி வைத்திருக்கிற கடைகளை என்ன செய்வாய்? ஒரு தகவல் கொடுப்பேன், மாற்றி எழுதுங்கள் என்று. எழுதவில்லை என்றால் திருப்பி நானே வருவேன், மாற்றி எழுதி வைத்து விட்டு எழுதுனதுக்கான கட்டணத்தை கொடுப்பேன், மாசம் மாசம் கட்டிவிடுங்கள் என்று. மீறி கட்டவில்லை என்றால் மின்சார தொடர்பை துண்டிப்பேன். அதற்கு மேலையும் சேட்டை செய்தான். உரிமையை லைசன்ஸ் இருக்கிற உரிமத்தை துண்டிச்சு விட்டு தமிழ் காசு வேணும், தமிழ் வேணாமா அவனுக்கு? இதே கடையை அமெரிக்காவில் போய் நடத்திக்க, இங்க விட்டு விளங்குதா? விளங்குதா? அதனால நல்ல மேய்ப்பெல்லாம் கிடையாது, குட்சப்பாடு தான். இப்ப ஒரு பேருந்து போச்சு பத்தியில, அரசு பேருந்து, ஆந்திர அரசா, கேரள அரசா, கர்நாடக அரசா? டேய், இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும்டா, அதுக்காவது ஒழிக்கணும். தமிழ்நாடு, தமிழ்நாட்டு அரசு பேருந்துன்னு எழுதுறதுக்கு நீங்கள் என்ன வலிக்குது? அப்பங்காசில எழுதியா, எங்க அப்பங்காசில எழுதுறியா? எங்க அப்பங்காசில தானே அரசு நடக்குது. தமிழ்நாட்டு அரசுன்னு எழுத என்ன சொல்ல கூச்சப்படுவான்? ஏன் தமிழ நல்லாதவன் அதிகாரம் இருக்கு. உங்களுக்காக தான் வழி விட்டேன். இப்ப நினைக்கிற என்ன பிரச்சனை? ஏன் நிக்கிற ஐயா? கவலையா? டேய், மக்களுக்கு எக்காரணத்தை மட்டும் நம்ம மேல விருப்பம் இருக்கக்கூடாது. அதனால நம்ம ஒண்ணு செய்வோம், எல்லாத்தையும் சரி செய்ய நினைக்கிறவங்க மகன் ஒரு ஓட்டை, ஒரு வாக்க விவசாய சின்னத்துக்கு போட்டு என்னை சட்டசபைக்கு அனுப்புறதுக்கு பாருங்க.